நான் எடுத்திருக்கிற முடிவுல யாருமே தலையிடக்கூடாது. ஆனா மாமி ஆயுஷ், நான் சொன்னது கேட்கல உனக்கு? நான் எடுத்திருக்கிற முடிவுல யாரும் தலையிடக்கூடாது, அதை பத்தி பேசவும் கூடாது. ஆனா நீலம், அம்மா நீங்களும் பேசாதீங்க. இந்த முறை நீங்களும் பேசக்கூடாது ப்ளீஸ். நம்ம குடும்ப கௌரவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டா அவ. நம்ம குடும்பத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்திட்டா. இது வரைக்கும் மானம் போனது. லட்சுமியை நாம காப்பாத்தலன்னா தான் நம்ம மானம் போகும். இந்த வீட்டு மருமக அவ குற்றவாளி இல்ல. அப்ப நான் யாரு? நான் யாருன்னு சொல்லுங்க. நான் தான் இந்த வீட்டு மருமக. இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன். என்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நான் திறந்திருக்கேன் தெரியுமா? என்னோட எல்லா கனவுகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையும் நான் பலி கொடுத்திருக்கேன். என் மனசையே நான் கல்லாக்கிக்கிட்டேன். அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்காக என்னையே மெழுகாக்கியிருக்கேன். இந்த நேரத்துல நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா கை நீட்டி பேசினாங்கன்னா அதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. அதுலயும் குறிப்பா அந்த லக்ஷ்மிக்காக பொறுத்துக்க மாட்டேன். எல்லாரும் இங்கதான் இருந்தீங்க, கேட்டீங்கல்ல? இங்க வந்திருந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டீங்கல்ல? அதனால ஃபைனலா சொல்றேன், லக்ஷ்மியை காப்பாத்துறேன்னு இந்த வீட்ல இருந்து யாரும் போக கூடாது. நீலம், நீ புரியாம பேசிட்டு இருக்கிற. லக்ஷ்மியை நாம காப்பாத்தலன்னா ஊர் உலகம் நம்மள குறை சொல்லும். அத நீ யோசிச்சு பாரு. அவ ஒண்ணு என் மருமக கிடையாது. அப்படியா? அப்ப அவ யாரு? காலத்தின் கட்டாயம். தரித்திரம், அபசகுடம். நம்ம குடும்ப தலையெழுத்த மாத்ததா அவ இங்க வந்திருக்கா. அவ இந்த வீட்டு மருமக கிடையாது. அப்படியாக நான் விடவும் மாட்டேன். மிஸ்டர் வீரேந்திர ஓப்ராய், நீங்க உங்க பிசினஸ கவனிங்க. யூ ஆர் குட் அட் இட். இவ்ளோ கலாட்டா ஆனதுக்கு அப்புறமா நிச்சயம் நம்ம பிசினஸ் பாதிக்கப்படும் தானே. ஆனா நீங்க ஸ்மார்ட். பிசினஸ காப்பாத்த நிச்சயமா நீங்க ஏதாவது வழி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி லக்ஷ்மியை காப்பாத்தவும் உங்ககிட்ட நிச்சயமா வழி இருக்கும் தான். 1 2 இல்ல, 1000 வழிகள் வச்சிருப்பீங்க. ஆனா எல்லா வழிகளையும் அடைச்சு வச்சிடுங்க. லக்ஷ்மி ஜெயில இருந்து வெளியே வரக்கூடாது. ஒருவேளை இது விபத்தா இல்ல யாராவது செஞ்ச சூழ்ச்சியா எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பழி மொத்தமா லக்ஷ்மி மேலதான் விழணும். நம்ம ஹோட்டலையோ இல்ல ஓப்ராய் ஃபேமிலியையோ இதுல இழுக்க கூடாது. லக்ஷ்மியும் ஓபராய் ஃபேமிலி தானே. இவர்கிட்ட சொன்னதை இன்னும் கொஞ்சம் மென்மையா விட உங்ககிட்ட சொல்றேன். அம்மா, உங்க மருமக சொல்ற நல்ல காது கொடுத்து கேளுங்க. லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக கிடையாது. மருமகளா இருக்க மாட்டா, இருக்கவும் முடியாது. சொன்னது புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்ல மறுபடியும் புரிய வைக்கணுமா? சரி, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த தடவை லக்ஷ்மியை இந்த வீட்டை சேர்ந்த யாரும் காப்பாத்த கூடாது. நீலம் ஓப்ராயான நான் எடுத்த இந்த முடிவை மாத்த முடியாது. என் வார்த்தையை மீறி லக்ஷ்மியை காப்பாத்துறேன்னு இங்க இருந்து யாரும் போக கூடாது. மேடம் 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 ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் நிஜமா எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் நான் பண்ணணும் ப்ளீஸ். ஏய், பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்க. யார் நீ? உன் பேர் என்ன? என்ன ஆட்டம் ஆடிட்டு இங்க வந்திருக்க? அட, ஏய், முத தடவையா இங்க வந்திருக்கல்ல. சரி, கவலைப்படாத. உன்னை நான் சூப்பரா ரெடி பண்ணிடுறேன். சரி, என்கிட்ட சொல்லு, உன் பேர் என்ன? நீ என்ன தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்க? சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்கியா இல்ல கொலை பண்ணிட்டு வந்திருக்கியா? லக்ஷ்மிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நான் அவ கூட இருக்கணும். எப்பவும் அவ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. ஆனா அவளுக்கு நான் தேவைப்படும் போது இங்க இருக்க. லக்ஷ்மி, நான் வரேன். நீ தைரியமா இரு. நான் உன்கிட்ட தான் வரேன்.
ஆ, ஏய் மால்தி, உன் இடத்துக்கு போறியா? திரும்ப ஆரம்பிச்சிட்டியா நீ? போன்றல. இவ டியூட்டி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். கிளம்பி போயிடுவா. அப்புறம் நீயும் நானும் மட்டும்தான். இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. ரிஷி ரிஷி என்னை காப்பாத்து, சீக்கிரம் வா. ரிஷி பிரதர், அவருக்கு என்னாச்சு? சீக்கிரமா அடிபட்டிருக்கு. சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்கப்பா. சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பிரதர், நல்லா இருக்கீங்களா? ரிஷி ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கே இப்படிலாம் தோணுது. ஐயோ கடவுளே, இப்ப நான் ரிஷி கூட இல்லையே. ப்ளீஸ் நீ தான் அவனை காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ரிஷியை காப்பாத்துங்க. ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். லக்ஷ்மி, நான் வரேன் லக்ஷ்மி. நீ தைரியமா இரு. நான் வரேன். ஆக்சிடென்ட் கேஸா? ரொம்ப சீரியஸா இருக்காரு. சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போங்க. சார் எப்படி இருக்காரு? நீங்க உள்ள கூட்டிட்டு போனீங்கல்ல, அவரை தான் நான் கேக்குறேன். அவர் பேர் ரிஷி ஓபராய். இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ஹாய் சார், கால் பண்ணலாம். அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்றது? வீரேந்தர் சாருக்கும் கால் போகல. இப்போ என்ன பண்றது? ஷாலு, நீங்க எல்லாரும் வருத்தப்பட்டு இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அக்காவை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். அக்கா மனசார உங்களை தன்னோட குடும்பமா ஏத்துட்டு இருக்கிறது தெரியும்ல. அதே மாதிரி அக்காவோட ஃபேமிலின்னு தான் நான் நினைச்சேன். எங்களை விட அக்கா உங்களை தான் அதிகமா சொந்தம்னு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது அவ ஆபத்துல இருக்கும்போது எப்படி தனியா விடுவீங்க? நீங்களே அவள குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சிட்டீங்கல்ல. அவ தப்பு பண்ணலன்றத நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கூட கொடுக்கல. ஆன்ட்டி, அவ உங்களை அம்மான்னு தானே கூப்பிடுவா. உங்களை அவ மனசார அம்மாவா தான் நினைக்கிறா. இங்க இதே வீட்ல பல தடவை அவமானப்பட்டிருக்கா. ஆனாலும் இதே வீட்டை பத்தி தான் யோசிப்பா. இந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீங்க அவளுக்கு துணையா இருந்து காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். அவ கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன். தனியா விட மாட்டீங்கன்னு பார்த்தா இங்க எல்லாரையும் தடுக்கிறீங்க. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. எப்படிங்க? அக்கா தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆன்ட்டி, அவ என்னோட அக்கா. அவ உங்களோட மருமக, இந்த வீட்டோட மருமக. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முடிவை உங்களால எப்படி எடுக்க முடிஞ்சது? உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? எனக்குள்ள ஃபீலிங்ஸ் ஏற்படுத்ததா நீ இங்க வந்திருக்கியா? இல்ல இது வரைக்கும் நாங்க ஃபீல் பண்ணதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்றதுக்காக இங்க வந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி நின்னு குரலை உயர்த்தி பேசுவ? சரி, போனா போகட்டும், விடு. நீ ரொம்ப ஓவரா பேசுற, நாங்களும் கேட்டாச்சு.
உன் நேரம் நல்லதா இருக்கிறதுனால பொழைச்சு போன்னு விடுற, இல்லன்னா இந்நேரம் உன்ன. தேங்க்யூ, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஏன் இது கஷ்டமா இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா மனசால ஃபீல் பண்ணணும், அது உங்களுக்கு தெரியாது. ஒருத்தரை நம்ம வீட்டுக்காரங்கள நினைச்சாதான் வலிய உணர முடியும். நீங்க தான் லட்சுமியை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கவே இல்லையே. தேங்க்யூ, சரியா சொன்னீங்க. உங்களால தான் நான் இங்க நிக்கிறேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இங்க தைரியமா நிக்கிறேன்ல. இங்க தங்கி எல்லா கஷ்டத்தையும் என் அக்கா அனுபவிக்கிறா. யூ ஹவு டேர் யூ! உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத. உன்னோட தகுதி, உன்னோட வயசை நீ மறக்காத. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க எல்லாரும் எப்படி இதை நடக்க விட்டீங்க? அவ உங்க வீட்டு பொண்ணு இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஜஸ்ட் ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். மாம். ஆயுஷ். பாட்டி, நீங்க தானே இந்த வீட்டுல பெரியவங்க. நீங்க எதுவும் சொல்லலையா? எதுவும் பேசலையா? அக்காவை ஏன் போக விட்டீங்க? சொல்லுங்களேன். அங்கிள், நீங்க சொல்லுங்க. நீங்க இருக்கும்போது அக்காவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? சொல்லுங்க அங்கிள். நீ யாரு எங்களை எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. கிடையாதா? வேற வழி இல்லாம அவளுக்காக நான் தான் பறிஞ்சு பேசிட்டு இருக்கேன். என் அக்கா குடும்பமா நினைக்கிற ஒருத்தவங்க கிட்டதான் இவ்வளவு கெஞ்சு பேசிட்டு இருக்கேன். என் அக்கா உண்மையாவே ரொம்ப பாவம். இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து தனியா இருந்திருக்கா. யூ ஜஸ்ட் ஷட் அப். உன் அக்கா ராமாயணத்தை வேற எங்கேயாவது வச்சுக்க போ. அவ எங்களுக்கு அக்கா இல்ல, உனக்கு அக்கா. எங்களுக்கு அவ தரித்திரம், அபசகுனம். என்ன புரிஞ்சுதா? அதோட இங்க வந்து என்ன லெக்சர் எல்லாம் குடுக்கற? எல்லாரும் சைலண்டா இருந்தா நீ பேசிக்கிட்டே போவியா? உங்க அக்கா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? தெரியும்ல? ஒபராய் ஃபேமிலியோட ரெப்புடேஷனை கெடுத்திருக்கா. இது உனக்கு தெரியாது. ரெப்புடேஷன் கெட்டு போச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். சரியா சொன்னீங்க. எனக்கு தான் எதுவுமே கிடையாது. எவ்வளவு வருத்தமா இருக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உயிரை தாண்டி வேற எதுவும் பெருசு இல்லைன்னு எனக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது. இங்க தானே பூஜை நடந்தது. இங்க தானே அக்காவை கொல்லவும் முயற்சி பண்ணாங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்கல்ல? அன்னைக்கு என் அக்காவோட உயிர் போயிருந்தா உங்களோட மரியாதை, என் அக்காவோட மரியாதை, இந்த வீடோட மரியாதை எல்லாம் போயிருக்குமா? ஏதாவது காப்பாத்திருக்க முடியுமா? ஏதாச்சும் சொல்லுங்க. செத்து போயிருப்பா. உங்களோட மரியாதையை வச்சு அவளை காப்பாத்திருக்க முடியுமா? சொல்லுங்க. இல்லதானே? இங்க நீங்க அமைதியா இல்ல. உங்க எல்லாரும் முன்னாடியும் அவதான் அமைதியா இருந்திருக்கா. அவ செத்து போயிருப்பா. அன்னைக்கு அக்காவை காப்பாத்தாம விட்டுருந்தா கண்டிப்பா செத்து போயிருப்பா. இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டாம். ஆனாலும் நான் கேள்வி கேட்பேன். அந்த நேரத்துல ஏன் யாரும் எந்த முடிவும் எடுக்கல? அன்னைக்கு குற்றவாளி குண்டுல யாரையும் ஏன் ஏத்தல? அன்னைக்கு அந்த பூஜை நடந்துச்சு, அன்னைக்கு அந்த தப்பு நடந்துச்சுன்னு யாரும் இந்த வீட்டுல எதுக்காக ஒத்துக்கல? அதே மாதிரி இன்னைக்கும் நடக்குது எல்லாரும் முன்னாடியும். பாட்டிமா, ஆனா வீரேந்திரன் அங்கிள், நீங்க, இவங்க எல்லாருமே இருந்தீங்க. அதோட ஆயுஷ், நீ கூட எதுவுமே பண்ணல. ஷாலு, ஷாலு, நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எங்க எல்லாருக்குமே புரியுது. ஆனா நான், மாமா, பாட்டிமா எல்லாரும் நிறைய முயற்சி பண்ணோம். ஆனா தடுக்க முடியல. சாரி. உன்னால வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியுமா, என் அப்பா அம்மானு எல்லாருமே சொல்லுவாங்க. யாராவது உண்மையா இருந்து தனியா இருந்தாங்கன்னா அவங்க தனியா இருக்க மாட்டாங்கன்னு. அவங்க கூட கடவுள் நிப்பாரு. கடவுள் நியாயத்து பக்கம் தான் கை கொடுப்பாரு. நான் அடிச்சு சொல்லுவேன், என் அக்கா தப்பு பண்ணிருக்க மாட்டா, அவ கரெக்டா தான் நடந்துப்பா. அதனால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்க 3 பேருக்கும் ஒழுக்கத்தை கத்து கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா இததான் கத்து கொடுத்தாங்க. எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கணும். அது தெரியாத ஆளா இருந்தாலும் கஷ்டமான நேரத்துல கை கொடுக்கணும்னு. என்னோட லட்சுமி அக்கா தான் என்னோட அம்மா அப்பா எல்லாமே. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உயிரை கொடுப்பேன். அவளை நான் வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷாலு, நீ தனியா இருக்கன்னு யார் சொன்னது? ஆயுஷ், அண்ணியோட முடிவு என்னன்னு உனக்கு தெரியும்ல? லக்ஷ்மி எங்க இருக்காளோ அவ அங்கேயே இருக்கட்டும். ஆயுஷ், நீ இங்க தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. லக்ஷ்மியோட தகுதி இந்த வீட்டு மரியாதையை விட பெருசு இல்ல. ஆயுஷ், நான் எடுத்த முடிவுக்கு எதிரா நடந்துக்க போறியா? அதுவும் லக்ஷ்மிக்காக, இந்த பொண்ணுக்காக? நம்ப முடியல. பரவாயில்ல ஆயுஷ், நீ உன் ஃபேமிலியோட மரியாதையை காப்பாத்து. நான் என் அக்காவை காப்பாத்திக்கிறேன்.
ஏய், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? மாமா, பாட்டி, என்ன இது? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஐம் சாரி மாமி, ஐம் ரியலி சாரி மாமி. உங்க முன்னாடி நான் இந்த டோன்ல இவ்ளோ சத்தமா பேசுறதுக்கு. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்கள யாருமே எதுவுமே சரியா செய்யவே இல்ல. இதெல்லாம் நடக்கிறது எப்படி கண்ணால பாத்துட்டு இருக்கிறது? அங்க அண்ணி நம்ம ஹோட்டல்ல நம்ம ரெபுடேஷனுக்காக அவங்க ஜெயிலுக்கு. ஆயுஷ், நான் வாயை மூடுன்னு சொன்னேன் இல்லையா? அம்மா, அப்ப நீங்க ஒத்துக்கோங்கம்மா. லக்ஷ்மி அண்ணி எந்த தப்பும் பண்ணல. அவ என்ன பண்ணா என்ன பண்ணலங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. டேமேஜ் நீயே பாக்குறல்ல, அவளால நம்ம எவ்வளவு நஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம். நோ மாம், நோ, ஐம் சாரி. நஷ்டமா? எந்த நஷ்டமும் ஏற்படல. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆயுஷ், நீ ரொம்ப பேசுற. மாம் ப்ளீஸ். ஷட் அப் அகனா, ஷட் அப். நானும் பாக்குறேன், ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். லக்ஷ்மிக்கு முன்னாடி நீ யாரையுமே மதிக்கிறது இல்ல. அண்ட் இவ இந்த மலிஷ்காவ வாய்க்கு வந்தபடி பேசுற. ஆனா அவளுக்கு பொறுமை ஜாஸ்தி. உன்னோட அயோக்கியத்தனத்தை அவ தான் பொறுத்துட்டு போறா. ஆனா அன்னைக்கு முன்னாடி நீ உன்னோட வாயை திறக்க கூடாது. மறந்துடாத ஆயுஷ், நீ இன்னைக்கு நிக்கிறையே இந்த பொசிஷன்ல, இந்த ஸ்டேட்டஸ்ல, அதுக்கு அண்ணி தான் காரணம். ஓகே? போதும் கரிஷ்மா, ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நோ மாம், நீங்க நடுவுல பேசக்கூடாது. எல்லாரும் இவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆனா அண்ணி முன்னாடி இவன் வாயை திறந்தான்னு வைங்க, நான் இவன் நாக்கு அறுத்து போடுவேன். போதும் அண்ணா, போதும்னு சொன்ன. போதும். ஆயுஷ் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் குழந்தை இல்ல, அவன் வளர்ந்துட்டான். அவனாலேயே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியும். மனுஷாளுங்க எப்படின்னு அவனுக்கும் தெரியும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்க தான் லக்ஷ்மியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, கரெக்டா? கண்டிப்பா, ஆமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவளை நான் சரியா புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். லக்ஷ்மியை பத்தி இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவளை புரிஞ்சுக்காம நீதான் தப்பு பண்ற. நான் தப்பு பண்ணல, நான் கொஞ்சம் கூட லேட் பண்ணல. அந்த பொண்ணோட தகுதி தராதரம் என்னங்கறத நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால நான் எடுத்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். லக்ஷ்மிக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது, அவளை காப்பாத்துறேன்னு யாரும் போக கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? அண்ட் பிஃபோர் ஐ ஃபர்கெட், ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க நடந்த விஷயத்தை ரிஷி கிட்ட யாரும் சொல்ல கூடாது. ரிஷி கிட்ட யாரும் எதுவும் சொல்ல கூடாது. அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அவன் ஒருத்தன் தான், அவன் ஒருத்தன் மட்டும் தான் இந்த வீட்ல உங்க எல்லார விடவும் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால ரிஷி கிட்ட யாருமே இது எதையுமே சொல்லக்கூடாது. ஆயுஷ், உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஒருவேளை உன் மூலமா ரிஷிக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். என்னோட அக்கா லக்ஷ்மி, அவ எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவளை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க சார், ப்ளீஸ். அரெஸ்ட் பண்றது எங்களோட வேலை, நாங்க அதை பண்ணிட்டோம். மத்த வேலையை கோர்ட் பாத்துக்கோம், சரியா? போங்க. ஆனா சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். ஆனா என் அக்கா இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. அவ கண்டிப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். அவ நிரபராதி. அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். அவ எப்பவுமே மத்தவங்களுக்கு தான் உதவி பண்ணுவா. அவளை பத்தி யோசிக்கவே மாட்டா. அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. நான் தான் சொன்னேன்ல, கோர்ட் தான் இதுக்கப்புறம் முடிவு எடுக்கும்னு. நீங்க போங்க, சரியா? சார் சார், ஒரு நிமிஷம். உங்களால அவளை விட முடியாதுன்னு தெரியும். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அவளை மட்டும் நான் பார்த்து பேசிட்டு போக முடியுமா சார்? இதுக்கு கோர்ட்டு கேட்க வேண்டாம் இல்லையா? இல்ல தானே? லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி,
நீ வாக்கு கொடுக்கணும். ரிஷியை விட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுக்கணும். உன்னை யாரும் குறை சொல்ல நான் விட மாட்டேன். யாருமே ஃபோன் எடுக்கல, வீரேந்தர் சாரும் எடுக்கல, ஆயுஷ் சாரும் எடுக்கல. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேலை பண்ணிடுறேன், மெசேஜ் போட்டுறேன்.